உச்சநீதிமன்ற தீர்ப்புலையும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாக் என்னும் நிறுவனத்தின் மேல் தான் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது. நிறுவனம் வந்து பொதுவானது. அந்த அங்கே அதில் வேலை பார்க்குறவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே 41 பேர் மேலே அங்கே வழக்கு பதிவப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறுவனத்தில் மேலே நடவடிக்கை எடுப்பது தான் வந்து கூட்டாட்சி தத்துவத்தில், ஏன்னா அந்த நிறுவனம் வந்து தமிழகத்திற்கு சொந்தமானது, தமிழக அரசுக்கு சொந்தமானது. அது மேலே நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்பதுதான் நம்ம கேள்வி. இப்போ ஆனால் அங்கே இருக்கும் தனி மனிதர்கள் மேல் வழக்கு பதியக்கூடாது என்று சொல்லவே இல்லை அவங்க. ஸோ இப்போ திருப்பி அந்த வழக்கு வரும்போது இவங்க கிட்ட ஆதாரங்கள் கேட்டிருக்காங்க. இவங்க அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும், அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் வந்து போக மாட்டாங்க. இதுக்கான ஆதாரங்கள் வந்து 1000 கோடி ரூபாய்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 1000 கோடியெல்லாம் இருக்காது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்சது. அதை கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா எங்கேயோ போய் நிற்கும், இன்னும் பூஜ்ஜியங்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக 30,000 கோடி 32,000 கோடின்லாம் பேசுகிறாங்க. அது அங்கே எங்கேயோ போய் நிற்குது. இவ்வளோ பணமும் வந்து ஏற்கனவே கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ பணம், பொதுமக்கள் பணம் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இல்லை ஊழல் செய்திருக்காங்கன்னு என்பதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கும். அது யார்கிட்ட? குடியாரர்கள்கிட்ட பண்ணியிருக்கிறாங்க, வேற யாருக்கிட்டையும் குடியாரர்கள்கிட்ட திருடி இருக்கிறாங்க.